நம் எல்லோருக்கும் சொந்த புத்தி என்று ஒன்று உள்ளது. அந்த சொந்த புத்தியில் நாம் உறுதியாக இருந்துவிட்டால் நம்மை யாராலும் மாற்ற முடியாது. அந்த கருத்தை எல்லாம் மாற்றி மாற்றி நம்மை செயல்பட வைக்கும் இந்த சமுதாயம். தந்தை, மகன், கழுதை சந்தைக்கு செல்கிறார்கள் மூவரும். கழுதையுடன் நடந்து கொண்டிருக்கும்போது எதிரே ஒரு நபர், எதுக்கு கழுதியை சும்மா நடக்க விடுறீங்க, யாராவது அது மேலே அமர்ந்து கொள்ளலாமே என்றதும் தந்தை தன்னுடைய மகனை அந்த கழுதியின் மீது உட்கார வைக்கிறார். மறுபடியும் பயணம் தொடர்கிறது. இப்பொழுது எதிரே மற்றொரு நபர், வயதான தந்தையை நடக்க விட்டுவிட்டு, சின்ன பையன் நீ கழுதையில் உட்காரலாமா, இது சரியில்லை என்று சொன்னதும் உடனே மகன் கழுதியிலிருந்து இறங்கி தந்தை அந்த கழுதியின் மேல் உட்கார்ந்து கொண்டார். மறுபடியும் பயணம் தொடர்ந்தது. எதிரே இன்னொரு நபர், உங்களுக்கு தான் வயசாயிடுச்சு, சின்ன பையனுக்கு கால் வலிக்கும்ல, அவனையே நடக்க விடுறீங்க என்று அந்த நபர் சொன்னதும் உடனே தந்தை தனது மகனை தனக்கு முன்பாக உட்கார வைத்துக்கொண்டு இருவரும் கழுதையின் மேல் அமர்ந்தபடி பயணம் செய்தார்கள். இப்பொழுது இன்னொரு நபர், என்ன கொடுமையடா இது, வாயில்லாத ஜீவன் கழுதையின் மேலே இப்படி 2 பேரும் உட்கார்ந்துருக்கீங்க, கழுதையை கொடுமைப்படுத்தாதீங்க சொன்னதும் உடனே தந்தை மன உறுதியுடன் ஆரம்பத்திலேயே இருந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நபரும் சொல்ல சொல்ல தன்னுடைய புத்தி பிறழ்ந்து கொண்டே இருந்தது. இப்பொழுது அந்த தந்தை ஒரு பெரிய கோலினை எடுத்து கழுதையின் முன்னங்கால்கள் பின்னங்கால்களை கட்டி அதை கோலில் தொங்கவிட்டு கழுதையை சுமந்து சென்றனர். இந்த செய்யை கண்டு எல்லோரும் சிரித்தார்கள். ஒரு பாலத்தை கடக்க வேண்டியிருந்தது. வாயில்லாத ஜீவன் அல்லவா அது. தன்னை சுற்றி இப்படி ஏற்பட்ட சலசலப்பினை கண்டு பதட்டமடைந்தது கழுதை. ஒரு காலை விடுவித்து கொண்டது. சிறுவனை எட்டி உதைக்க அந்த சிறுவன் கோலினை விட்டுவிட்டான். கழுதை பாலத்திலிருந்து தவறி தண்ணீரில் விழுந்தது. முன்னங்கால்கள் கட்டப்பட்டிருந்தபடியால் அதனால் நீந்த முடியவில்லை. பாவம், தண்ணீரில் மூழ்கிவிட்டது. வியாபாரத்துக்கு சென்று கொண்டிருந்த தந்தையும் மகனும் இப்படி ஒவ்வொரு நபர் சொல்வதை கேட்டு நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை பாதித்து விட்டதே என்று எண்ணி இருவரும் வருந்தினார்கள். மனதில் உறுதி வேண்டும்.